بسم الله الرحمن الرحيم والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد الحمد لله அல்லாஹ்வின் அளப்பெரும் கருணையின் காரணமாக கஸஸுன் நபி பாகம் ஒன்றினுடைய பாடத்தை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். அதனுடைய வரிசையில் சென்ற பாடத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்கள் எல்லோரும் பெருநாளுக்காக வெளியே சென்ற பிறகு சிலைகளை உடைத்து எறிந்து பெரிய சிலையை மட்டும் உடைக்காமல் அதனுடைய கழுத்தில் கோடாலியை கட்டி தொங்கவிட்டு சிலையை உடைத்தவர்கள் யாரென்று கேட்டு வருபவர்களுக்கு இந்த பெரிய சிலைதான் சிறிய சிலைகளை உடைத்திருக்கும் என்கின்ற ஒரு பதிலை சொல்லி அந்த மக்களுக்கு சிந்திக்கும் திறனை தூண்டினார்கள். ஆனால் அவர்கள் சிந்திக்காமல் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது கோபம் கொண்டவர்களாக இழிவு அடைந்தவர்களாக மாறி இப்ராஹிம் நபிக்கு தக்க தண்டனை வழங்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே அவர்கள் இருந்தார்கள். அந்த எண்ணத்தினுடைய வெளிப்பாடாக ஒரு பெரிய நெருப்பு குன்றத்தை தயார் செய்து அந்த நெருப்பு குன்றத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போட்டு துன்புறுத்தி கடவுளுக்கு அநீதம் செய்தால் என்ன நடக்கும் என்பதை உலகம் உணர வேண்டும் என்பதற்காக அந்த மக்கள் செய்த சில முட்டாள்தனமான செயல்பாடுகளையும் இப்ராஹிம் நபியினுடைய ஈமானின் உறுதியையும் அல்லாஹ்வின் உதவியையும் இந்த பாடத்திலே நாம் பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் பாடத்திற்குள் செல்வோம். திரும்பவும் சொல்கிறேன், வரலாறை படிக்கிறது வெறுமனே படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, படிக்கிற வரலாறை நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்தணும். அதனுடைய படிப்பினைகளை நிச்சயமாக நமது வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொள்ளணும். சரிங்களா? பாடம் 6வது பாடம். நாருன் நெருப்பு, பாரிதத்துன் குளிர்ந்த நெருப்பு. பின்னாடி இருந்த அர்த்தம் வச்சா எப்படி வைப்பீங்க? குளிர்ந்த நெருப்பு. நெருப்பினுடைய இயற்கை தன்மையே சுடுறது தான். தலைப்பிலேயே தெரியுது இந்த பாடம் ஒரு வித்தியாசமான பாடம் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? பாருங்கள். இஜித்தமஅ ஒன்று கூடினார்கள். இஜித்தமஅ ஒன்று கூடினார்கள். அன்னாசு மக்கள் ஒன்று கூடினார்கள். மக்கள் ஒன்று கூடினார்கள். வ இன்னும் காலூ அந்த மக்கள் அனைவரும் கேட்டார்கள். அந்த மக்கள் அனைவரும் கேட்டார்கள். மாதா என்ன செய்ய போகின்றோம். மாதா அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம். நஃப்அலு நாம் செய்ய போகின்றோம். மாதா நஃப்அலு நாம் என்ன செய்ய போகின்றோம். ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சிலைகளை எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க. உடைச்சது மட்டும் இல்லாமல் பெரிய சிலையினுடைய கழுத்தில் கோடாலியை போட்டு இந்த பெரிய சிலை தான் உடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை ஏளனமாகவும் பேசிட்டாங்க. இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்? கெட்டவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்ராஹிம் நபிக்கான தண்டனையை முடிவு செய்ய போகிறாங்க. மாதா என்ன, நஃப்அலு நாம் செய்ய போகின்றோம். எல்லாருமே ஒன்றா சும்ராலாம் தாண்டி வந்திருப்பீங்க. இந்த நஃப்அலுவை ஒரு வாட்டி சர்வ் செஞ்சு காமிங்க. இந்த நஃப்அலு எப்படி வந்திருக்கும்? சர்வு செய்யுங்க. நஃப்அலுவனுடைய அசல் எடுத்து சர்வு செய்யுங்க, சர்வு செஞ்சு காமிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்யணும். சர்வு செய்யுங்க பார்ப்போம். சர்வு செய்யணும். ஃபாலுன்ட்டு சர்வு செஞ்சு பாருங்கள். சரிங்களா? அப்போ நஃப்அலு நாங்கள் செய்தோம் அப்படின்னு வருமா இல்லையா? இப்போ மாதா அப்படி வந்ததுனால, மாதா அப்படிங்கிறது முன்னாடி வந்ததுனால என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? அர்த்தம் கொடுக்கணும். இந்த மாதா அப்படிங்கிறது வந்ததுனால இந்த நஃப்அலுக்கு என்ன செய்யணும்? மாதியான ஃபியாலாக இருந்தாலும் முஸ்தக்பிலாக அர்த்தம் கொடுப்போம். சரிங்களா? இது என்ன ஃபியாலு? நஃப்அலுங்கிறது என்ன ஃபியாலுங்க? எஃப்அலு ஃபால ஃபாலா ஃபாலு ஃபாலத்து ஃபாலத்த ஃபால்னா ஃபால்த்த ஃபால்த்துமா ஃபால்த்தும் ஃபால்த்தி ஃபால்த்துமா ஃபால்த்துன்னா ஃபால்த்து ஃபால்னா அல்னா நஃப்அலு. சரிதான். மாதியான ஃபியாலில் முஸ்தக்பிலான ஃபியால் தான். என்ன ஃபியால் தான் இது? முஸ்தக்பிலான ஃபியால் நஃப்அலு. சரி. அப்போ மாதா நாம்
மாதா என்ன நஃப்அலு நாம் செய்ய போகின்றோம். சரிங்களா? ஃபஅல்னா தான் மாலியான ஃபியல். ஒரு நிமிஷத்தில் நானே குழம்பிட்டேன் பாருங்கள். சரி, ஹைர். இன்ன நிச்சயமாக இப்ராஹீம் நபி கசர உடைத்து விட்டார் அல் அஸ்னாம சிலைகளை உடைத்து விட்டார். வ இன்னும் அகான கேவலப்படுத்தி விட்டார், அகான இழிவுபடுத்தி விட்டார். ஆலிஹத்தினா நமது கடவுள்களை இழிவுபடுத்தி விட்டார். வ இன்னும் அகான கேவலப்படுத்திட்டார்னு அர்த்தம். சரிங்களா? இழிவுபடுத்தி விட்டார், கேவலப்படுத்தி விட்டார். ஆலிஹத்தினா அல் ஆலிஹத்த நமது கடவுள்களை இழிவுபடுத்தி விட்டார். வ இன்னும் சஅல கேட்டார்கள், நாசு மக்கள் கேட்டார்கள், மக்கள் எல்லாரும் கேட்குறாங்க. மா என்ன, இகாபு தண்டனை என்ன, இப்ராஹிம் நபிக்கு தண்டனை என்ன, மா என்ன, ஜஸாவு கூலி என்ன, இப்ராஹிம் நபிக்கு கூலி என்ன. இப்படி சிலையை உடைச்சாங்களே, இப்படி கடவுள்களை இழிவுபடுத்தினாங்களே, இவங்களுக்கான கூலி என்ன, இவங்களுக்கான தண்டனை என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. சரிங்களா? காணல் ஜவாபு பதில் ஆகியிருந்தது, காண ஆகியிருந்தது, ஜவாபு பதில் ஆகியிருந்தது. எல்லாருடைய பதிலும் ஒரே மாதிரியே இருந்துச்சு. ஹர்ரகூ போடுங்கள், ஹர்ரகூ அப்படின்னா நெருப்பில் போடுங்கள், ஹூ அவரை நெருப்பில் போடுங்கள். வன்சுரு இன்னும் உதவி செய்யுங்கள், ஆலிஹத்தக்கும் நமது கடவுள்களுக்கு உதவி செய்யுங்கள், ஆலிஹத்தக்கும் நமது கடவுள்களுக்கு உதவி செய்யுங்க. அதாவது ஹர்ரகூஹு அவரை நெருப்பில் போடுங்கள். ஹர்ரகு அப்படின்னா சுடுங்கன்னு அர்த்தம். ஹர்ரகு அப்படின்னா அர்த்தம் சுடுங்கள். ஹூ அவரை சுடுங்கள். சுடுங்கள்னால் துப்பாக்கி வச்சு சுடுறதில்ல, நெருப்பில் போட்டு சுடுறது. சரிங்களா? வன்சுரு இன்னும் இப்படி இவரை நெருப்பில் போடுறதுனால அது நம்ம கடவுளுக்கு உதவி செஞ்ச மாதிரியும் ஆயிரும். சரிங்களா? வன்சுரு ஆலிஹத்தக்கும் நமது கடவுளுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. இன்னும் ஹாக்கதா அவ்வாறே ஆனது. வ இன்னும் ஹாக்கதா அவ்வாறே ஆனது. காண ஆகிவிட்டது. அவுகது நாரன் நெருப்பு மூட்டப்பட்டதாக ஆகிவிட்டது. காண ஆகிவிட்டது. அவுகது மூட்டப்பட்டதாக, மூட்டப்படுறதுனா அப்படி எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறது இருக்கா இல்லையா, மூட்டப்பட்டதாக, எரிக்கப்பட்டதாக ஆகிவிட்டது. நாரன் நெருப்பு மூட்டப்பட்டதாக ஆகிவிட்டது. வ இன்னும் அல்கவ் போட்டுவிட்டார்கள். வ இன்னும் அல்கவ் போட்டுவிட்டார்கள். ஃபீஹா அதிலே, ஃபீஹா அதிலே, எதிலே, இந்த ஹான்கிற லமீர் நாரை பார்த்து மீட்டணும். சரிங்களா? ஃபீ அப்படின்னா இல்லுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ ஃபீ இல் ஹா அதில், அதில்னா எதிலுங்க, நெருப்பில் போட்டு விட்டார்கள். இப்ராஹிம் நபியை நெருப்பில் போட்டு விட்டார்கள். இப்ராஹிம் நபி என்ன செஞ்சிட்டாங்க, நெருப்பில் போட்டாங்க. வ இன்னும் லாக்கின்ன என்றாலும் அல்லாஹ் லாக்கின்னல்லாஹ சேர்த்து படிங்க. லாக்கின்னல்லாஹ என்றாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், என்றாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நசர உதவி செய்து விட்டான். இப்ராஹிம் நபிக்கு நசர உதவி செய்து விட்டான். இப்ராஹிம் நபிக்கு உதவி செய்து விட்டான். வ இன்னும் கால அல்லாஹ் சொன்னான், கால அல்லாஹ் சொன்னான், லின்னாரி நெருப்புக்கு, லி அப்படின்னா இக்குன்னு அர்த்தம். சரிங்களா? லின்னாரி நெருப்புக்கு அல்லாஹ் சொன்னான். என்ன சொன்னான்? யா நாரு
நெருப்பே, நார்னா நெருப்பு, யானா நெருப்பே அப்படின்னு அழைக்கிறது. யா நாரு நெருப்பே, கூனி ஆகிவிடு, கூனி நீ ஆகிவிடு. காண காணு அப்படின்னு படித்தோமா இல்லையா, அதுலேருந்து வந்தது தான் என்னது, கூனி நீ ஆகிவிடு. பருதன் குளிர்ந்ததாக, பருதன் குளிர்ந்ததாக. வ இன்னும் சலாமன் நிம்மதி உடையதாக, வ இன்னும் சலாமன் நிம்மதி உடையதாக நீ ஆகிவிடு. அலா இப்ராஹிம இப்ராஹிம் நபிக்கு நிம்மதியை கொடுக்கும் நெருப்பாக நீ ஆயிரு. நெருப்புக்கு அல்லாஹ் என்ன கட்டளையிட்டான், நீ இப்ராஹிம் நபிக்கு குளிர்ந்ததாக மாறிடு, இன்னும் இப்ராஹிம் நபிக்கு நீ நிம்மதி கொடுக்கக்கூடிய நெருப்பாக மாறிடு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், கட்டளையிட்டான். சரிங்களா. வ இன்னும் ஹாக்கதா அவ்வாறே ஆனது. வ இன்னும் ஹாக்கதா, ஹாக்கதானா அவ்வாறே ஆனது அல்லது இவ்வாறே ஆனது. காண ஆகிவிட்டது. சரிங்களா. வ ஹாக்கதா காண அவ்வாறே ஆகிவிட்டது அப்படிங்க. வ இன்னும் ஹாக்கதா காண அவ்வாறே ஆகிவிட்டது. சரிங்களா. ஹாக்கதா காண அவ்வாறே ஆகிவிட்டது. காணத்தின் நாரு நெருப்பு ஆனது, காணத்தின் நாரு நெருப்பு ஆகிவிட்டது. பர்தன் குளிர்ந்ததாக. வசலாமன் இன்னும் நிம்மதி உடையதாக. அலா இப்ராஹிம இப்ராஹிம் நபிக்கு குளிர்ந்ததாக நிம்மதி உடையதாக நெருப்பு ஆகிவிட்டது. சரிங்களா. வ இன்னும் ரஅன்னாசு ரஆ பார்த்தார்கள், அன்னாசு மக்கள் பார்த்தார்கள். தனியாக படித்தா இப்படி படிப்பீங்க, சேர்த்து படிக்கிறதா இருந்தால் ரஅன்னாசு. சரிங்களா. வ இன்னும் ரஅன்னாசு மக்கள் பார்த்தார்கள், அன்னன்னார நிச்சயமாக, அன்ன நிச்சயமாக, நார நெருப்பு, லா தலுர்ரு தீங்கு விளைவிக்கவில்லை, லா தலுர்ரு தீங்கு விளைவிக்கவில்லை. இப்ராஹிம இப்ராஹிம் நபிக்கு நெருப்பு தீங்கு விளைவிக்கவில்லை என்பதை யார் பார்த்தா, மக்கள் அனைவரும் பார்த்தார்கள். வரஅன்னாசு இன்னும் மக்கள் பார்த்தார்கள், அன்ன இப்ராஹிம நிச்சயமாக இப்ராஹிம் நபி அவர்கள், மஸ்ரூருன் மகிழ்ச்சியானவர்களாக இருக்கிறார்கள், மஸ்ரூருன் மகிழ்ச்சியானவர்களாக இருக்கிறார்கள். வ அன்ன இப்ராஹிம இன்னும் நிச்சயமாக இப்ராஹிம் நபி, சாலிமுன் நிம்மதி உடையவர்களாக இருக்கிறார்கள். நெருப்புக்குள்ளே போய் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க, நெருப்புக்குள்ளே போய் ரொம்ப நிம்மதியாக இருக்கிறாங்க. வ இன்னும் தஹிஷன் நாசு மக்கள் திடுக்கிட்டு போனார்கள், பயந்து போனார்கள். ஒத்த ஹையரு இன்னும் கேவலப்பட்டு போனார்கள், ஒத்த ஹையரு இன்னும் கேவலப்பட்டு போனார்கள். அப்போ அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வச்சோம்னு சொன்னால் நெருப்பு கூட நமக்கு என்ன செஞ்சிருங்க, சாதகமாக மாறிடும். அல்லாஹ் தஆலா நெருப்பை கூட நமக்கு குளிர்ந்ததாக என்ன செய்வான், ஆக்குவான். இது வரலாறில் பாதி தான் முடிக்கிறாங்க, விஷயத்தை மட்டும் சொல்கிறாங்க. இது ஆரம்பத்துலேருந்து என்னென்னு சொன்னால், அவங்க நெருப்பு குன்றத்தை தயார்படுத்தினாங்க, அந்த நெருப்பு குன்றம் எப்படி இருந்துச்சு, இவங்க போய் உள்ளே விழுந்ததோட இப்ராஹிம் நபியினுடைய தாயார் எட்டி பார்ப்பாங்க. இப்ராஹிம் நபி உள்ளே போகும்போது அதில் நிறைய சம்பவங்கள் உண்டு. இப்போ பாடத்துக்கு தேவையானதை மட்டும் சொல்லிட்டாங்க. சரிங்களா. இப்போ நெருப்பு சுடலை, நெருப்பு அவங்களுக்கு குளிர்ந்ததாக மாறி போச்சு. நெருப்பில் போய் ரொம்ப நிம்மதியாக இருந்தாங்க. அல்லாஹ் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சு சத்தியத்தின் பக்கம் குரல் கொடுத்து உண்மையின் பக்கம் நின்று நியாயமாக வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வினுடைய உதவி எல்லா நேரத்திலும் எப்போதுமே நமக்கு கிடைக்கும். அதில் எந்த சந்தேகம் இல்லை. அதுக்கு எடுத்துக்காட்டு இந்த வரலாறு. இப்போ நெருப்பில் இருந்து வெளியே வந்த இப்ராஹிம் நபி அல்லாஹ்னா யார், கடவுள்னா யாருன்னு தேட ஆரம்பித்தாங்க. கற்கள் கடவுள் இல்லை, சிலைகள் கடவுள் இல்லை அப்படிங்கிறத விளங்கின இப்ராஹிம் நபி உண்மையான கடவுள்னா யாருங்கிறத தேடினாங்க. பாருங்கள், மண் ரப்பி. அடுத்த பாடம், மண் யார், ரப்பி எனது இறைவன் யார். ரப்பி அப்படின்னா எனது இறைவன். சரிங்களா. ரப்புஹு அவனின் இறைவன், ரப்புக்க உன்னுடைய இறைவன், ரப்பி எனது இறைவன், ரப்புன் இறைவன். சரியா. எனது இறைவன் யார் அப்படின்னு சொல்லி தலைப்பு. வ இன்னும் ஜாத்த
ஓர்னு அர்த்தம். ஓர் லைலத்தின் இரவில், ஓர் இரவில். ஓர் அப்படிங்கிறதுக்கு ஒரு இரவில் அப்படின்னு நீங்கள் சொல்லி பழகுங்க. ஜாத்த லைலத்தின் ஒரு இரவில், ஜாத்த லைலத்தின் ஒரு இரவில், ரஆ பார்த்தார்கள், இப்ராஹீமு இப்ராஹிம் நபி பார்த்தார்கள், கௌகபன் கௌகபன்னா இது நட்சத்திரங்களை பார்த்தார்கள். இதை பார்த்தாங்க, கௌகப பார்த்தாங்க, நட்சத்திரத்தை பார்த்தாங்க. ச கால ச எனவே, கால இப்ராஹிம் நபி சொன்னார்கள், ஹாதா இது, ரப்பி எனது இறைவன் என்று சொன்னாங்க. நட்சத்திரத்தை பார்க்குறாங்க. வானத்தில் நிறைய இடத்துல எது தான் இருக்குது? நட்சத்திரம் தான் இருக்குது. வானம் ஃபுல்லாக நட்சத்திரம் இருக்கிறத பார்த்துட்டு இப்ராஹிம் நபி என்ன முடிவுக்கு வந்தாங்க? இந்த நட்சத்திரம் தான் இறைவனாக இருக்கணும்னு சொல்லி இதுதான் என்னுடைய இறைவன் சொன்னாங்க. ஆனால் இன்னும் லம்மா போது, லம்மான்னு சொன்ன அர்த்தம் போது, அப்போது, இப்போது, அந்த சமயத்தில், இந்த சமயத்தில் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? போது அப்படிங்கிறதும் கொடுக்கலாம், சமயத்தில் அப்படின்னு கொடுக்கலாம். லம்மா போது, காப மறைந்த போது, காப மறைந்த போது, கௌகபு நட்சத்திரங்கள் மறைந்த போது, கால இப்ராஹிமு இப்ராஹிம் நபி சொன்னார்கள், லா இல்லை, ஹாதா இது இல்லை, லைஸ பிரப்பி எனது இறைவனாக இது இல்லை, லைஸ பிரப்பி எனது இறைவனாக இது இல்லை என்று சொன்னாங்க. லைஸ அப்படின்னாலும் இல்லைன்னு தான் அர்த்தம், சரிங்களா? இறைவனாக இல்லை, லைஸ அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். அப்போ எது மறைஞ்சு போச்சு? நட்சத்திரங்கள் மறைஞ்சதோட இது என்னுடைய இறைவன் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னும் ரஆ பார்த்தார்கள், இப்ராஹீமு இப்ராஹிம் நபி பார்த்தார்கள், அல் கமர நிலவை பார்த்தார்கள். எதை பார்த்தாங்க? இப்போ நிலாவை பார்த்தாங்க. நிலாவை பார்த்துட்டு சொன்னாங்க, ஃப கால ஃப எனவே, கால சொன்னார்கள், ஹாதா ரப்பி இது எனது இறைவன், ஹாதா ரப்பி இது எனது இறைவன் என்று சொன்னார்கள். இன்னும் லம்மா போது, காபல் கமரு நிலவு மறைந்த போது, நிலவு மறைந்த போது, கால இப்ராஹீமு இப்ராஹிம் நபி சொன்னாங்க, லா ஹாதா லைஸ பிரப்பி லா இல்லை, ஹாதா இது இல்லை, லைஸ பிரப்பி எனது இறைவனாக இது இல்லை என்று இப்ராஹிம் நபி சொன்னாங்க. இன்னும் தலஅத்தி உதித்தது, ஷம்சு சூரியன் உதித்தது. இன்னும் தலஅத்தி ஷம்சு சூரியன் உதித்தது. ச எனவே, கால இப்ராஹீமு இப்ராஹிம் நபி சொன்னாங்க, ஹாதா ரப்பி இது எனது இறைவன் என்று சொன்னாங்க. சூரியன் உதிக்கும் போது என்ன சொன்னாங்க? இது என்னுடைய இறைவன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் சொன்னாங்கன்னா, ஹாதா அக்பரு ஏன்னா இது பெருசாக இருக்குது, இது பெருசாக இருக்கிறதுனால இது என்னுடைய இறைவன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? இப்ராஹிம் நபி சொன்னாங்க. இன்னும் லம்மா போது, காபத்தி ஷம்சு சூரியன் மறைந்த போது, ஃபில் லைலி இரவில், ஃபி அப்படின்னா இல்லுன்னு அர்த்தம், லைலினா இரவில், இரவில் சூரியன் மறைந்த போது, கால இப்ராஹீமு இப்ராஹிம் நபி சொன்னாங்க, லா ஹாதா லைஸ பிரப்பி நிச்சயமாக இது எனது இறைவன் இல்லை என்று சொன்னார்கள். சொல்லிட்டு சொல்கிறாங்க பாருங்கள், இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், ஹய்யுன் உயிருள்ளவனாக இருப்பான், லா யமூத்து அவன் மரணிக்க மாட்டான், லா யமூத்து அவன் மரணிக்க மாட்டான். இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், பாக்கின் தனித்தவனாக இருப்பான், லா யக்லிபு அவனை எதுவும் மிகைக்காது, லா இல்லை, யக்லிபு மிகைக்கக்கூடியது இல்லை, லா இல்லை, யக்லிபு மிகைக்கக்கூடியது இல்லை, மிகைக்கக்கூடியது இல்லைன்னா அல்லாஹ் எதுவுமே மிகைக்காது. இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், கவியுன் சக்தி உள்ளவன், லா யக்லிபுஹு ஷையன் எந்த ஒன்றும் அவனை மிகைக்காது, எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு பொருளும் அவனை
மிகைக்காது என்று இப்ராஹிம் நபி சொன்னாங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து சொல்கிறாங்க, வல் கௌகபு இன்னும் நட்சத்திரங்கள் லைஃபுன் பலகீனமானதாக இருக்கிறது. லைஃபுன் பலகீனமானதாக இருக்கிறது. யக்லிபு மிகைக்கிறது ஹூ அதனை, எதனை, இந்த ஹூ வந்து கௌகபை பார்த்து மீட்டணும். அந்த நட்சத்திரங்களை மிகைக்கிறது அஸ்ஸுபஹு அதிகாலை. அதிகாலை வந்தால் நட்சத்திரங்கள் என்ன செய்கிறது இல்லை, தெரியறது இல்லை. சரிங்களா? வல் கமரு இன்னும் நிலவு லைஃபுன் பலகீனமானதாக இருக்கிறது. தக்லிபு மிகைக்கிறது ஹூ அதனை, எதனை, இந்த நட்சத்திரத்தை மிகைக்கிறது. அஷ்ஷம்சு சூரியன் மிகைக்கிறது. அதிகாலை வந்தால் நட்சத்திரம் மிகைஞ்சிரும். ஓரளவுக்கு வெயில் ஏறி வரும்போது நிலாவும் தெரியாது. ஆனால் அதிகாலையில் பார்த்தா நிலா என்ன செய்யும், தெரியும். சரிங்களா? அப்போ அதுவும் பலகீனமாக இருக்குது. வஷம்சு இன்னும் நிச்சயமாக, வஷம்சு இன்னும் சூரியன் லஈஃபத்துன் பலகீனமானதாக இருக்கிறது. யக்லிபு ஹல்லைலு யக்லிபு மிகைக்கிறது ஹா அதனை, இதனை, இந்த ஷம்ஸ் சூரியனை மிகைக்கிறது. அல்லைலு இரவு மிகைக்கிறது. வ இன்னும் யக்லிபு மிகைக்கிறது ஹா அந்த சூரியனை மிகைக்கிறது. அல் கைமு மேகங்கள் மிகைக்கிறது. மழை வரா மாதிரி மேகம் வந்தால் சூரியன் மறைஞ்சிருதா இல்லையா? அப்போ மேகங்கள் மிகைக்கிறது. கைம் அப்படின்னு சொன்னால் மேகங்கள். வ இன்னும் லா என்சுருனி எனக்கு உதவி செய்யவில்லை. லா என்சுருனி எனக்கு உதவி செய்யவில்லை. கௌகபு கௌகபுன்னு சொன்னால் எது, நட்சத்திரங்கள் உதவி செய்யவில்லை. லி ஏனென்றால் அன்ன நிச்சயமாக ஹூ அந்த நட்சத்திரங்கள் லைஃபுன் பலகீனமானதாக இருக்குது. எனக்கு வந்து இந்த நெருப்பு போய் குளிர்ந்துச்சுல, நான் நெருப்பில் போய் கூலிங்காக சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தேனே, அந்த நிம்மதியை அந்த உதவியை யார் செய்யலை எனக்கு? கண்டிப்பாக கௌகபு நிலவு நட்சத்திரங்கள் வந்து செய்யலை. ஏன்னா அதுவே பலகீனமானது இருக்குதா, பலகீனமானதாக இருக்கிறது. அதனால் அது எனக்கு உதவி செய்யலை. வ இன்னும் லா என்சுருனி எனக்கு உதவி செய்யவில்லை. அல் கமரு நிலவு எனக்கு உதவி செய்யவில்லை. லி ஏனென்றால் அன்னஹு நிச்சயமாக அந்த நிலவு லைஃபுன் அதுவும் பலகீனமானதாக இருக்குது. வ இன்னும் லா தன்சுருனி எனக்கு உதவி செய்யவில்லை. அஷ்ஷம்ஸ் சூரியன் உதவி செய்யவில்லை. லி அன்னஹா நிச்சயமாக ஏனென்றால் அது லைஃபத்துன் பலகீனமானதாக இருக்கிறது. சரிங்களா? வ இன்னும் என்சுருனி எனக்கு உதவி செய்தான் அல்லாஹு அல்லாஹ் உதவி செய்தான். எனக்கு யார் உதவி செஞ்சா? அல்லாஹ் உதவி செஞ்சான். லீ ஏனென்றால் அன்ன நிச்சயமாக அல்லாஹுத்தான் ஹையுன் உயிருடன் இருப்பவன், லா யமூத்து மரணிக்காதவன், வ பாக்கின் இன்னும் அவன்தான் தனித்திருப்பவன், லா யக்லிபு அவனை மிகைக்கக்கூடியது எதுவும் இல்லை. வ இன்னும் அவன்தான் கவியுன் சக்தி உள்ளவன், லா யக்லிபுஹு ஷைஅன் அவனை லா யக்லிபுஹு ஷைஉன் அவனை எந்த ஒரு பொருளும் மிகைக்காது அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் நபி என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. அடுத்து 8வது பாடம் பாருங்கள். ரப்பி அல்லாஹ், ரப்பி எனது இறைவன், அல்லாஹ் அல்லாஹ் ஆவான். எனது இறைவன் யாருங்க? அல்லாஹ். சரிங்களா? வ இன்னும் அரஃப அறிந்து கொண்டார்கள், இப்ராஹிம் நபி அறிந்து கொண்டார்கள், அன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரப்பு இறைவனாவான், ஹூ அவர்களுடைய இறைவனாவான் என்று அறிந்து கொண்டார்கள். வ திரும்ப பாருங்கள். வ இன்னும் அரஃப அறிந்து கொண்டார்கள், இப்ராஹிம் நபி அறிந்து கொண்டார்கள், அன்ன நிச்சயமாக அல்லாஹ்தான் ரப்பு இரட்சகனாவான் இறைவனாவான், ஹூ அவர்களுடைய இப்ராஹிம் நபியினுடைய இறைவனாவான் என்று அறிந்து கொண்டார்கள். ஏன் அப்படின்னா இன்னல்லாஹ நிச்சயமாக, லீ ஏனென்றால் அன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹுத்தான் ஹையுன் உயிருள்ளவன், லா யமூத்து மரணிக்காதவன். இதே வார்த்தை அடிக்கடி வரும் பாருங்கள். வ அன்னல்லாஹ இன்னும் அல்லாஹுத்தான் பாக்கின் தனித்திருப்பவன், லா யக்லிபு
அவனை மிகைக்கக்கூடியது எதுவும் இல்லை. வா அன்னல்லாஹ இன்னும் அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ்தான் கவியுன் சக்தி உள்ளவன் லா யக்லிபு மிகைக்காது ஹு அவனை ஷைஉன் எந்த ஒரு பொருளும் அவனை மிகைக்காது. வ இன்னும் அரஃப அறிந்து கொண்டார்கள் இப்ராஹீம் அறிந்து கொண்டார்கள் அன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ்தான் ரப்புல் கௌகபி நட்சத்திரங்களின் இறைவன் என்று அறிந்து கொண்டார்கள். வ இன்னும் அன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ்தான் ரப்புல் கமரி நிலவின் இரட்சகன் என்று அறிந்து கொண்டார்கள். வ இன்னும் அன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் ரப்பு ஷம்சி சூரியனுடைய இரட்சகன் என்று அறிந்து கொண்டார்கள். வ இன்னும் அன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ்தான் ரப்புல் ஆலமீன் அகிலத்தின் இறைவன் என்று அறிந்து கொண்டார்கள். வ இன்னும் ஹதல்லாஹு அல்லாஹ் நேர்வழி காமித்தான் இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் நேர்வழியை காமித்தான். வ இன்னும் ஜஅல ஆக்கினான் ஹூ அவரை ஆக்கினான் யார இப்ராஹிம் நபியை ஆக்கினான் நபியன் தூதராக இறை தூதராக ஆக்கினான். வ இன்னும் ஹலீலன் தனது நண்பனாக ஆக்கினான். சரிங்களா? வ இன்னும் அமரல்லாஹு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏவினான். வ இன்னும் அமரல்லாஹு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏவினான் இப்ராஹிம் நபிக்கு ஏவினான் அல்லது இப்ராஹிம் நபியை ஏவினான். ஐ எதுவ அழைப்பதற்கு இந்த ஐ அப்படிங்கிறதுக்கு தர்க்குங்கிற அர்த்தம் கொடுக்கும். அழைப்பது எதுவ அப்படின்னா அழைப்பது, ஐ அப்படின்னா தர்க்கு அழைப்பதற்கு அல்லாஹ் ஏவினான். கௌமஹூ அவர்களுடைய கூட்டத்தாரை நல்வழியின் பக்கம் அழைப்பதற்கு அல்லாஹ்தாலா என்ன செஞ்சாங்க கட்டளை இட்டான். சரிங்களா? வ இன்னும் எம்னஅஹும் அவர்களை தடுப்பதற்கும் அல்லாஹ் கட்டளையிட்டான். வ இன்னும் எம்னஅ தடுப்பதற்கு ஹும் அவர்களை தடுப்பதற்கு அல்லாஹ் ஏவினான். எதில் இருந்துங்க? மின் இருந்து, இபாதத்தி வணக்கத்தில் இருந்து, அல் அஸ்னாமி சிலை வணக்கத்தில் இருந்து அவர்களை தடுப்பதற்கு அல்லாஹ் ஏவினான். சரிங்களா? அடுத்து 9வது பாடம் தாவத்து இப்ராஹிம். இன்ஷா அல்லாஹ் தாவத்து இப்ராஹிமை இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.